ஹalleluya. கம்பீர சத்தம்னா என்ன? நீதிமான்களுடைய கூடாரத்துக்குள்ள ஒளிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்க, அதுதான் கம்பீர சத்தம். உங்க கூடாரத்துக்குள்ள துதியின் சத்தம் எப்பவுமே ஓங்க பண்ணி கொண்டே இருப்பீங்கன்னா நீங்கள் கம்பீர சத்தத்தை அறிந்தவர்கள். நீங்க எப்பொழுதும் ஒளியில நடக்கிறவர்கள், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க, நான் கம்பீர சத்தத்தை அறிந்தவன், என் கூடாரத்துக்குள்ள எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். ஹalleluya. ஒரு நிமிஷம் அவர் துதிக்கலாமா? ராஜாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் துதிக்கிறோம்பா. நீர் சர்வ வல்லவர், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் காலங்களின் சமயங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். நீரே தொடக்கமும் முடிவுமா இருக்கிறீர், நீரே அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறீர், நீர் அதினதின் காலத்துல ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், நீர் சர்வ வல்லவர். சகல தரபகதமலா. ஹalleluya. இந்த துதியின் சத்தம் உங்க கூடாரத்துல கேட்டுக்கிட்டே இருக்குன்னா நீங்க வெளிச்சத்துல நடக்கிறவர்களா இருக்கிறீர்கள். கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 60:3 மீண்டும் வாசிக்கலாமா? ஹalleluya. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ரைட், இது எழுதப்பட்ட வாக்குத்தத்தம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள், சொல்லுங்க, என் வாசல் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். என் வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும். எதற்காக? ஜாதிகளின் பலத்த சேனை வருவதற்காகவும் ராஜாக்கள் அழைத்து வரப்படுவதற்காகவும் என் வாசல்கள் திறந்தே இருக்கும். இந்த வாசல்கள் என்றால் என்ன? வாசிக்கலாம். 18வது வசனம். ஹalleluya. 2வது பகுதியில எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. உன் மதில்கள் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்ப இந்த துதி இரவும் பகலும் ஓயவே கூடாது. எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுது என் வாயில இருக்கும், இரவு பகலும் என் வாயில இருக்கும். ஹalleluya. நம்ம பாடினது போல காலை மாலை மதியம் அந்த கிருபையில நம்ம மகிழ்ந்து, ஹalleluya, ராஜாவாகிய தேவன் சங்கீதக்காரர் எப்பொழுதும் என்றென்றைக்கும், எப்பொழுதும் என்றென்றைக்கும், ஹalleluya ஹalleluya. அவர் சொல்றார் பாருங்க, சூப்பர்லேட்டிவா இருக்குல்ல, எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ எத்தனை பேருக்கு ஆசை? ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்கன்னா நான் சொன்ன பிரகாரம் ஒளிக்கு உண்டான சகல குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒளி உங்களை நடத்தும் சரியான பாதையில். ஆமென். சரியான சங்கீதக்காரர் சொன்ன பிரகாரம் அவன் கால்களுக்கு இந்த வார்த்தை தீபமாகவும் அவன் பாதைக்கு வெளிச்சம். இந்த ஒளி பொய்யான ஒளி இல்லை, அது சரியான ஒளி, மெய்யான ஒளியா இருக்கிறனால சரியான பாதையை காட்டும். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹalleluya. அப்போ துதிக்கிறத நம்ம இரவும் பகலும் நிறுத்தாம துதிச்சுக்கிட்டே இருக்க போறோம். அதனாலதான் இந்த வாரம் முழுவதும் பாஸ்டர் சொன்ன பிரகாரம் நம்ம துதிக்கிறதுக்காகவே, ஒளியின் பிள்ளைகளுக்காகவே, வெளிச்சத்தில்